என் அன்பு நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள். என் முந்தைய பகுதிகளை படித்தவர்களுக்கு கோடி நன்றிகள். வாருங்கள், ராஜாஜியின் ராமாயணத்திற்குள் செல்வோம். இன்றைய பகுதி 81, வானரர்களின் சந்தேகம். அதற்கு முன் திரு ராஜாஜி அவர்கள் கும்பகர்ணன், விபீஷணன் அவர்களுடைய அதர்ம தர்ம மார்க்கங்களை மிக அழகாக எடுத்துரைக்கிறாய். தவறு செய்தாய், ஆயினும் நான் உனக்காக உயிரை கொடுப்பேன் என்றான் கும்பகர்ணன். பாவத்தை செய்தாய், ஆயினும் இப்போதும் தப்புவதற்கு வழியுண்டு. அந்த வழியை பிடித்து செல்வாயானால் நாம் எல்லோரும் அழியாமல் சுகமாக இருக்கலாம். சீதையை திருப்பி தந்துவிட்டு ராமனிடம் சரணடைவாய் என்றான் விபீஷணன். மாட்டேன் என்றான் ராவணன். அப்படியானால் உன்னை விட்டேன் என்றான் விபீஷணன். அதர்மம் ஒன்று நடக்கும்போது பாவம் செய்தவனை சேர்ந்து நிற்பவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது. இந்த வீட்டில் நான் சோறு உண்டவன், இவனை நான் எப்படி கைவிடலாம்? கூட பிறந்தவன் அறியாமையால் பிழை செய்தான், அவனை நாம் கைவிடுவது பயங்காலித்தனம். இவ்வாறான சிக்கல்கள் கிளம்பும். செய்யப்பட்ட அதர்மத்தில் நாமும் பங்கு எடுத்து கொண்டு விடுவதே வீரர்களுடைய கடமை என்று முடிப்பார்கள் சிலர். இப்போதாவது சீதையை திருப்பிக் கொடு, சேமமாக இருப்பாய், ராமன் மன்னிப்பான், அதுவே தர்மம் என்று சொல்லி பார்த்தான். கேட்கவில்லை. உண்மையில் பாவத்தை வெறுக்கும் ஓர் ஆத்மாவுக்கு பிடிக்காத மூர்க்கத்தில் நின்ற ராவனை விட்டு விலகுவதை விட வேறு வழி இருக்கவில்லை. ஆகையால் விபீஷணனை சிலர் குற்றம் சொல்வது தவறு. நமக்குள் தர்ம உணர்ச்சி ஓரளவு குறைவாக இருப்பதாலேதான் குற்றம் சொல்கிறோம். ஆயினும் கும்பகர்ணனை குற்றம் சொல்லலாமா? அதுவும் முடியாது. இரத்த பாசத்தால் இழுக்கப்பட்டு தன் உயிரை தியாகம் செய்தான். அவ்வாறே மாரீசனும் செய்தான். கும்பகர்ணனை பழிக்க முடியாது என்பது உண்மையாயின் விபீஷணன் செய்தது குற்றமாகாது. தர்மத்துக்கு விரோதமாகவே போவதில் சிலருக்கு இந்த காலத்தில் அதிக ருசியானபடியால் இந்த விஷயத்தை இங்கே இவ்வளவு நீட்டி எழுத வேண்டியதாயிற்று. பாவம் செய்தால் நண்பர்களுடைய நட்பையும் சுற்றத்தாருடைய துணையையும் கட்டாயமாக இழப்போம் என்கிற பயம் மக்களுக்கு இருக்க வேண்டும். எப்படியாயினும் இவர்கள் நமக்கு துணையாகவே இருப்பார்கள், கைவிட மாட்டார்கள் என்கிற தைரியத்தை கொடுத்து விட்டோமானால் உலகத்தில் பாவத்தை தடுப்பது மிகவும் கஷ்டமாகும். சாதாரணமாகவே மக்களை பாவத்தில் இழுக்கும் வேகங்களுக்கு பலம் அதிகம். அதற்கு இந்த துணையும் சேர்ந்துவிட்டால் வெகு சுலபமாகும். இதை நினைவில் வைத்து கொள்ளாமல் சிலர் வாதாடுகிறார்கள். குல துரோகி என்று ராவணன் மட்டும் சொல்லவில்லை. ராவணனுக்கு பின் நம்மில் பலரும் விபீஷணனை குறித்து அவ்வாறே குறை சொல்கிறார்கள். முக்கியமாக தங்களுடைய தவறான முயற்சிகளுக்கு தங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்களுடைய துணையை எப்படியாவது அடைய வேண்டும், அதற்கு இடைஞ்சல் ஏற்படக்கூடாது என்று விரும்புவர்கள் எல்லாம் விபீஷணனை பாவி என்றும் துரோகி என்றும் சொல்வது வழக்கம். குலத்ரோகி என்று சொல்வது வழக்கம். குலத்ரோகி என்கிற பழி சொல்லுக்கு பயப்படாமல் விபீஷணன் அதர்மத்தினின்று விலகினான். விலகிய பிறகும் விபீஷணன் கஷ்டமாகத்தான் இருந்தான். நடந்ததை கேளுங்கள். கடலில் வடக்கு கரையில் நின்ற வானர தலைவர்கள் திடீரென்று ஆகாயத்தில் ஒரு பிரகாசத்தை கண்டார்கள். பொன்முடி கொண்ட மேருமலை போல் ஆகாய வீதியில் ஒரு ஜோதி ஜொலிப்பதை கண்டார்கள். மேகங்களிடையில் மின்னும் மின்னலைப் போல் மறைந்து போகாமல் அப்படியே ஆகாயத்தில் நின்ற மாதிரி ஜொலித்தது. பார்த்ததில் பெருவடிவங்கள் கொண்ட 5 ராட்சசர்கள் நிற்பதை கண்டார்கள். வானரப்படை தலைவனும் அரசனுமான சுக்ரீவன் இதை பார்த்துவிட்டு, சந்தேகமே இல்லை, இந்த ராட்சசர்கள் எங்களை கொல்ல லங்கையிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்றான். அரசன் இவ்வாறு சொன்னதுமே வானர வீரர்கள் மரங்களும் பாறைகளும் எடுத்துக்கொண்டு யுத்தத்துக்கு ஆயத்தமாகி, உத்தரவு கொடுங்கள், இவர்களை இப்போதே மடக்கி வதம் செய்து பூமியில் தள்ளுவோம் என்று கர்ஜித்தார்கள். இப்படி வானர்கள் தங்களுக்குள் பேசியும் கர்ஜித்து கொண்டும் வந்ததை கேட்ட விபீஷணன் பயக்குறி ஒன்றும் காட்டாமல் வஞ்சனையற்ற உள்ளத்தோடு மேலே அனைவருக்கும் தெரியும்படியாக நிலைகுலையாமல் நின்று கம்பீர குரலில் பேசலானான். ராட்சச ராஜன் ராவணன் என்கிற துஷ்டனுடைய தம்பியாகிய விபீஷணன் நான் நிற்கிறேன். தடுக்க வந்த ஜடாயையும் கொன்று சீதையை பலாத்காரமாக கொண்டு வந்த ராட்சசிகளின் காவலில் வைத்திருக்கும் ராவணனுடைய தம்பி நான். இந்த காரியம் தகாது. இவளை ராமனிடம் மறுபடியும் மரியாதையாக ஒப்புவித்துவிட்டு மன்னிப்பு கேட்பாயாக என்று நான் பலமுறை வற்புறுத்தியும் அவனுடைய அழியும் காலம் நெருங்கிவிட்டபடியால் நான் சொன்னதை அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக சபை நடுவில் என்னை ஒரு வேலைக்கார அடிமையை காட்டிலும் மட்டமாக கருதி திட்டி அவமானப்படுத்தினான். ஆனபடியால் இதோ வந்து நிற்கிறேன். நாடு, நகரம், மனைவி, மக்கள் அனைத்தையும் துறந்துவிட்டு ராகவனை சரணடைய வந்து நிற்கிறேன்.
இதை சீக்கிரம் திருமகள் கேள்வனுக்கு தெரியப்படுத்தி என்னை அனுகிரகிப்பீர்களாக என்றான். உடனே சுக்ரீவன் ராமனிடம் சென்று சொன்னான். ராவணனுடைய தம்பி விபீஷணன் மற்றும் 4 ராட்சசர்களுடன் வந்து தங்களை சரணடைய விரும்புகிறான். ஆகாயத்தில் நிற்கிறார்கள். இதை பற்றி நீதி சாஸ்திரமறிந்த தாங்கள் நன்றாக ஆராய வேண்டும். இந்த அரக்கர்கள் பல வேஷங்கள் போடுவார்கள். கண்ணுக்கு தெரியாமல் மறைந்தும் வேலை செய்வார்கள். துஷ்டர்களுக்குரிய எல்லா சாமர்த்தியமும் தைரியமும் பெற்றவர்கள். இவர்களை நம்பவே கூடாது. இவர்களை ராட்சசன் ராவணன் அனுப்பியிருக்கிறான் என்றே நான் எண்ணுகிறேன். நமக்குள் புகுந்து நம் ஒற்றுமையை கலைத்து விடுவதற்காக வந்திருக்கிறார்கள். அல்லது சமயம் பார்த்து நமக்குள் முக்கியஸ்தர்களை கொன்றுவிட்டும் திரும்புவார்கள். இந்த விபீஷணன் என்ன பேசினாலும் இவன் நம்முடைய பரம சத்ருவின் சொந்த தம்பி என்பதை நாம் மறக்கக்கூடாது. பிறப்பில் துஷ்டப்பிரப்பான ராட்சச ஜென்மம். இவனை எப்படி நம்பலாம்? இது ராவணனுடைய சூழ்ச்சியே, சந்தேகமில்லை. இவனையும் இவன் துணைவர்களையும் வதம் செய்வதே நலம். இவனை நமக்குள் சேர்த்து கொண்டோமானால் சமயம் பார்த்து நம்மை வஞ்சிப்பான், நம்மை அழித்துவிட்டு திரும்புவான். துஷ்டனும் தயையே இல்லாதவனுமான ராவணனுடைய தம்பியாகிய இந்த அரக்கனையும் இவன் கூட வந்திருக்கும் துணையாட்களையும் உடனே வதம் செய்ய உத்தரவு தாருங்கள். அரக்கனை கண்டு ரோஷம் மேலிட சுக்ரீவன் இப்படி தன் அபிப்பிராயத்தை மறைக்காமல் தெரியப்படுத்திவிட்டு ராமனுடைய உத்தரவை எதிர்பார்த்து நின்றான். வானரராஜன் சொன்ன வார்த்தைகளை கேட்ட ராமச்சந்திரன் பக்கத்தில் ஹனுமான் முதலிய வானர சிரேஷ்டர்களை பார்த்து, நீதி சாஸ்திரம் அறிந்த அரசன் சொன்னதையெல்லாம் கேட்டீர்கள். ராவணனுடைய தம்பி வந்து நிற்கிறான். அவனை பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தை பற்றி கேட்க விரும்புகிறேன். நெருக்கடியான சமயங்களில் நண்பர்கள், சுற்றத்தார்கள் இவர்களுடைய யோசனை முக்கியம். உள்ளத்தில் தோன்றுவது போல் கூச்சமின்றி சொல்லுங்கள் என்றான். அவ்வாறே ஒவ்வொருவரும் தத்தம் அபிப்பிராயத்தை சொல்லத் தொடங்கினார்கள். வானர யுவராஜனான அங்கதன் சொன்னான், இவன் நம் பகைவர் கூட்டத்திலிருந்து வந்திருக்கிறான். தானாக வந்தானோ பகைவனால் அனுப்பப்பட்டு வந்தானோ நமக்கு தெரியாது. இவனை தள்ளிவிடுவதும் நியாயமாகாது. பரீட்சை செய்யாமல் சேர்த்து கொள்வதும் நம்முடைய சேமத்துக்கு அபாயம் உண்டாகலாம். ஆனபடியால் இவனை பற்றி தீர்மானமான முடிவுக்கு உடனே வர முடியாது. வரவேண்டியதும் இல்லை. எப்படி நடந்து கொள்கிறானோ பார்க்கலாம். இவன் காரியங்கள் நமக்கு சந்தேகம் உண்டாக்கினால் பிறகு தள்ளிவிடலாம். நல்ல எண்ணமே அதிகமாக காணப்பட்டால் சேர்த்து கொள்ளலாம். இவ்வாறு வாலிபுத்திரன் அங்கதன் சொன்னான். சபரன் சொன்னான், இவனை நமக்குள்ளே உடனே சேர்த்து கொண்டு விட்டு பிறகு தீர்மானிப்பது அவ்வளவு சேமம் என்று நான் அபிப்பிராயப்படவில்லை. முதலிலேயே நமக்குள் சாமர்த்தியசாலிகளான சாரணர்களை விட்டு இவனை பரீட்சை செய்துவிட்டு ஒரு முடிவுக்கு வந்து விடுவது நல்லது என்றான். ஜாம்பவான் சொன்னான், இத்தகையவர்களை பரீட்சை செய்வதால் ஒன்றும் வெளிப்படாது. மனதில் உள்ள கருத்தை மறைத்து கொண்டு வஞ்சக எண்ணத்தோடு இவன் வந்திருந்தால் பரீட்சை செய்வது, அதை கண்டுபிடிப்பது முடியாத காரியம். ராவணன் நமக்கு தீராத பகைவன். இவனை விட்டுவிட்டு திடீர் என்று வந்துவிட்டதாக இவன் சொல்லுகிறான். இதை நாம் எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்? நாம் இன்னும் சமுத்திரம் தாண்டவில்லை. இக்கரையில் இருக்கும் போதே இவன் நம்மிடம் வந்து சரண் புகுவதற்கு என்ன காரணம்? இது ரொம்பவும் சந்தேகத்துக்கு இடம் தருகிறது. ராவணனுடைய கூட்டம் வஞ்சக கூட்டம். இவனை சேர்த்து கொள்ளக்கூடாது என்பது என் அபிப்பிராயம். மைந்தன் சொன்னான், சந்தேகத்தின் பேரிலேயே ஒருவனை தள்ளிவிடலாமா? இவனை புத்தியாக பரீட்சை செய்வதை இவனை பற்றி தீர்மானிக்க வேண்டும். ராவணனை துறந்துவிட்டு வந்திருப்பதாக சொல்கிறான். இதன் உண்மையை நாம் காண முடியும். இவனுடன் சிலர் பேசி பார்த்து முடிவு செய்யலாம். இதற்கு வேண்டிய சாமர்த்தியம் நம்முள் சிலருக்கு இல்லாமற் போகவில்லை. பிறகு ராமன் அறிவு செல்வமாகிய ஹனுமானை நோக்கினான். இத்துடன் இன்றைய பகுதி நிறைவடைந்தது. நீங்கள் கேட்டதற்கு மிகவும் நன்றி. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.